ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, அப்ராட் அட்மிஷன்ஸோட கைட்லைன்ஸ பத்தி அரவிந்த் சார் கிட்ட வந்து நம்ம டீட்டெயிலா கேட்க போறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க. சார், இப்போ அப்ராட் அட்மிஷன் நம்ம பிளான் பண்றோம் அப்படின்னா, ஸோ என்எம்சியோட கைட்லைன்ஸ் வந்து ஒரு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டூடண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு அப்ராட் அட்மிஷன்ஸ பிளான் பண்ணலாம். ஸோ அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. ஸோ நீங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு என்எம்சி வந்து உங்களுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் எல்லா கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அது தெளிவாக படிக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணால் மற்றவங்க சொல்கிறத மட்டும் தான் பிலீவ் பண்ணி அட்மிஷன்ஸ் போடுறாங்க. என்எம்சியோட கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நிறைய கண்ட்ரியில் எம்பிபிஎஸ் இருக்குது. பட் ஆனால் அவங்களோட கண்ட்ரி நார்ம்ஸ் பிரகாரம் தான் இருக்குங்க. நம்மளோட இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி அவங்க வந்து ரன் பண்ணுறது கிடையாது. ஸோ நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்டில் வேணும் அப்படின்னா நம்ம அந்த என்எம்சியில் என்னென்ன காலேஜ் அப்ரூவல் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் வந்து என்னென்ன நார்ம்ஸ்லாம் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணாமல் செக் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அட்மிஷன்ஸ் போடணும். ஓகே சார். இது நான் இப்போ அப்ராட் நான் அட்மிஷன் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த கண்ட்ரி சூஸ் பண்ணா எனக்கு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்? ஆக்சுவலி வந்து அப்ராடுக்குன்னு வந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து அப்ரூவலான கண்ட்ரிஸ் இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஃபீஸ் வைஸ் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து 54 மந்த் நம்ம வந்து 54 மந்த் அவங்க வந்து கிளாஸஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணணும். அந்த காலேஜ் அப்ரூவல் இருக்கான்றது நம்ம என்எம்சியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா நீங்கள் என்எம்சியோட அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் மெயில் அட்ரஸ் இருக்கும். நீங்கள் அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த காலேஜ் இந்த கண்ட்ரி வந்து அப்ரூவல் இருக்கா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அட்மிஷன்ஸ் போடலாம். சார் 54 மந்த் மீன்ஸ் நான் என்னோட இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து 54 மந்த்ஸ் இல்ல ஸ்டடீஸ் மட்டும் 54 மந்த் பிளஸ் நீங்க 1 இயர் இன்டர்ன்ஷிப் பண்ணணும். அந்த இன்டர்ன்ஷிப்பும் ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜார்ஜியால பண்றீங்க, ஒரு கிர்கிஸ்தான் பண்ணா அதே கண்ட்ரில தான் 1 இயர் நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கிர்கிஸ்தான்ல படிச்சுட்டு இன்டர்ன்ஷிப் வந்து வேற கண்ட்ரிலயோ இல்ல வேற இதுலயோ பண்ணா அது வந்து எலிஜிபிள் ஆகாது. எந்த காலேஜ்ல பண்றீங்களோ அந்த காலேஜ்லயே வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே சார். நீங்க சொல்றது அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ராட் போறாங்க. சரிங்களா? ஸோ அவங்க லீவ்ஸ் இருக்குங்களே, அங்க இருந்து வராங்களே. ஸோ ஸ்டடீஸ் மீன்ஸ் இப்போ அவங்க 51 மந்த் அங்க அப்ராட்ல இருக்கணுமா, இல்ல இந்தியா வந்துட்டு போற அந்த அவங்க லீவோட சேர்த்து 51 மந்த்ஸ்? அது அப்படி இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு தமிழ்நாட்டில் பண்றோம் இல்லைங்களா? தமிழ்நாட்டில் இருந்து இவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு செமஸ்டர் லீவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கேல்குலேட் தான் அவங்க 54 மந்த். ஸோ அந்த 54 மந்த்ன்றது அவங்களுக்கு ஷெடியூல்ஸ் இருக்கும், எக்ஸாம்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அதுக்கு லீவ்ஸ் இருக்கும். அவங்க வந்து இங்கே வந்து ஒரு 3 மந்த் 4 மந்த் இருக்க போது அவங்க லீவ்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த். சம்மர் ஹாலிடேஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்க ஆனால் கோர்ஸ் டூரேஷன் அந்த 54 மந்த்தில் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு இவரோட கிளாஸ் ஹவர்ஸ்னு ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலே இருக்கும். அதே மாதிரி என்எம்சி நீங்கள் போனீங்கன்னா அதில் வந்து அந்த சப்ஜெக்ட் இவ்வளோ ஹவர்ஸ் இவ்வளோ கிளாஸ் டியூரேஷன் இருக்குது. அதன்படி நீங்கள் வந்து அங்கே இருந்தாவே போதும். உங்களுக்கு நீங்கள் 5 இயர்ஸ் ஃபுல்லாக அங்கேயே இருக்கணும். 54 மந்த்னு கிடையாது. லீவ் விடுறப்ப நீங்கள் வந்துக்கலாம். ஹாலிடேஸ்ன்றது எல்லா காலேஜஸ் காமன். இருக்கப்ப நீங்கள் வந்துக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார். எனக்கு அது ஓகே, கிளாரிஃபை. பட் எனக்கு என்னன்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கா வந்து அப்ராட் அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க கனடா போய் அப்ராட் அட்மிஷன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. பட் கனடா வந்து இட்ஸ் பாசிபிளா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கனடாவில் நீங்கள் போறீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவோட டபுள் மடங்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். மெயின் திங் நீங்கள் எங்கே எம்பிபிஎஸ் போனாலும் நீட் வந்து மேண்டட்டரி. ஸோ சிலர் கார்பரேட் மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணாங்க, இந்த கனடாக்கெலாம் நீட் தேவையில்லை, ஸோ ஐஎல்டிஎக்ஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுனா போதுன்னா அதுக்கு கம்பல்சரி நீட் நீட் வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி போகிறது மட்டும்தான் வந்து பாசிபிலிட்டிஸ். நீங்கள் கனடா போய் படிக்கிறீங்கன்னா நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் இந்தியாவிலே அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிடலாம். நம்ம அப்ராட் சூஸ் பண்ணுற மெயின் ஆப்ஷன் இப்போ வந்து ஃபீஸ்க்காக தான். நம்ம இந்தியாவில் ஒரு மேனேஜ்மெண்ட் சீட்டில் படிக்கணும் அப்படின்னா ஒரு 1 சீக்கிரம் நியர்லி ஆகிடுது. ஸோ நீங்கள் அப்ராடில் பண்ணுறப்போ ஒரு 20 to 30 lakhஸில் முடிச்சிடலாம். ஸோ அதுதான் நீங்கள் அதுக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும் தான் நம்ம வந்து அப்ராட் போகிறோம். நீங்கள் இப்போ கனடா மாதிரி கண்ட்ரிஸ்லாம் போகிறீங்கன்னா அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஸோ அது தெரியாமல் நீங்கள் அவங்க ஜாயின் பண்ணிங்கனாலும் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு ஒரு யூஸும் கிடையாது, சும்மா வச்சுக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் சார் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்களா? ஸோ என்னன்னா இப்போ நீங்கள் அப்ராட் நம்ம பிளான் பண்ணுறோம். சரிங்களா? நான் இங்கேருந்து போயிட்டேன் அப்ராடுக்கு. பட் என்னன்னா இப்போ நான் ரிட்டர்ன் வரப்போ ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல, ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்ஸ் நான் எப்படி கிளியர் பண்ண முடியுமா? ஏன்னா வந்து என்னன்னா இங்க இந்தியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டேரக்டா பிஜி போயிடலாம். பட் அப்ராட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஃப்எம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல இருந்து லாஸ்ட் இயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் அப்ராடு போய் படிச்சுட்டு வந்தா என்னால் அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் எஃப்எம்ஜின்றது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்ஸ் ஆடு. நீங்கள் வந்து இந்த 5 இயர்ஸ் படிக்கிறீங்களா அதோட சப்ஜெக்ட் பேட்டர்ன் தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்ஸ் வரும். நீங்கள் இதை கிளியராக படித்தாவே அதை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் வந்து அப்ராடில் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு தனி ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து கோச்சிங்ஸ் தனியாக கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். பெரிய உங்களுக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் மட்டும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கவர் பண்ணாத காலேஜ் நீங்கள் படிச்சு இங்கே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறது சஃபர் ஆகிடும்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் அட்வைஸ் என்னன்னா நீங்க இதுக்கான கோச்சிங்கும் சேர்த்து இருக்கா அப்படின்னு நீங்க அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க இங்க வந்து ஈஸியா அதை வந்து கிராக் பண்ணலாம். அது ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது. ஆனா இப்போ வந்து என்னன்னா இந்தியாவிலேயே அப்ரோட் எங்க போனாலும் இந்த நெக்ஸ்ட் எக்ஸாம் கம்பல்சரி. ஸோ இதுக்கு மேல வந்து அப்ரோடுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி இல்லை, ரெண்டுத்துக்குமே நீங்க எக்ஸாம்ஸ் கம்பல்சரி எழுதணும். ஓகே சார், ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்னன்னா இப்போ நம்ம இந்தியாவில் வந்து நம்ம ஃபீஸ் எல்லா காலேஜஸும் ஒரு ஃபீஸ் சொல்றாங்கன்னா அந்த ஃபீஸ்க்குள்ள தான் முடியும். ஓகேவா? பட் நம்ம அப்ராட் பிளான் பண்றோம் சரிங்களா? ஸோ அப்ராடை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா இப்போ டாலர் ரேட்ல தான் சொல்றாங்க. அந்த டாலர் ரேட்ல பண்றப்போ நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு டாலர் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. ஸோ நம்ம அதை எப்படி பிளான் பண்ணலாம்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மணி வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ஃபீஸ்லேயே நிறைய ஸ்கேம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஃபீஸ் யாரும் சொல்கிறது இல்லை. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு தெளிவாகவும் கேட்கறது இல்லை. லோ பட்ஜெட்னு யார் சொல்கிறாங்களோ இப்போ ஃபீஸ் கம்மியாக சொன்னால் அவங்ககிட்ட அட்மிஷன் போட்டுருவாங்கிறதுக்காக ஃபீஸ் கம்மியாக சொல்லி அட்மிஷன்ஸ் போட்டுறாங்க. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து நோட் பண்ண வேண்டியது 6 இயர்ஸ்க்கான டோட்டல் ஃபீஸ் நம்ம பார்க்கணும். ஹாஸ்டலு, மெஸ், அவங்க வீசா எக்ஸ்டென்ஷன்லேருந்து ஸோ எல்லாத்தையுமே பார்க்கணும். சேம் டைம் டாலர். ஆமாம், இப்போ வந்து இன்றைக்கி வந்து டாலர் 85 ருபீஸ் இருக்குன்னா நாளைக்கு 86 ஆனால் நீங்கள் அதுக்கான இது நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அது எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்கள் காலேஜ்லேயே மோஸ்ட்லி டைரெக்டாக பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மொத்தமாக கம்ப்ளீட் பேக்கேஜ் எவ்வளோ நீங்கள் தெளிவாக கேளுங்க. இப்போ ஒருத்தர் கம்மியாக சொல்கிறாங்கிறதுக்காக அவங்ககிட்ட நீங்கள் அட்மிஷன் போடணும்னு இல்லை. சார் அதிகமாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ப்ராப்பரான ஃபீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் அட்மிஷன் ஆகணுன்றதுக்காக ஃபீஸ் கம்மி பண்ணி சொல்லி அட்மிஷன் எடுத்து ஆஃப்டர் தட் அவங்களால ஃபீஸ் கட்ட முடியாமல் சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதனால் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக கேட்டுங்க. என்னென்ன டாக்குமெண்டேஷன் தேவை, என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, வீசா எக்ஸ்டென்ஷனுக்கு எவ்வளோ, மெஸ்ஸுக்கு எவ்வளோ, ஹாஸ்டலுக்கு தெளிவாக கேட்டுட்டு நீங்கள் அட்மிஷன்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார். இப்போ லைக் இப்போ நீங்கள் நீட்டு நம்ம இல்லாமல் அப்ராடில் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஆக்சுவலி 200% நீட் இல்லாமல் பாசிபிலிட்டி இல்லவே இல்லை. நீங்கள் நீட் இல்லாமல் பண்ணுறது ஒரு டம்மியாக பண்ணுற மாதிரி தான், அது வேஸ்ட்டு தான். ஸோ நீட் பேஸ்டு தான் எல்லாமே. ஸோ வித்தவுட் நீட் பாசிபிளே இல்லை. அது நிறைய பேர் நம்பி இந்த மாதிரி அட்மிஷன் போட்டு ஃபஸ்ட் இயர் நீங்கள் இங்கே பண்ணுங்கள் நீட் இல்லாமல், நெக்ஸ்ட் இயர் போய்க்கலாம் அப்படின்னு, அதெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேம் தான், நம்பாதீங்க. சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் கோவிட் டைம்ஸ் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியால 2 வருஷம் ஓகேங்களா நீட் நீங்க ஃபெயில் ஆயிட்டாலும் இங்க ஒரு வருஷம் வந்து நீங்க அப்ராட்ல படிச்சு திருப்பி அகைன் நீட் எழுதலாம். ஸோ இது வந்து எப்படி பாசிபிள்? இது நம்ம அட்மிஷன் பண்றது கரெக்டான மெத்தடா? இல்லை, பாசிபிளே இல்லைன்றது. இங்கே என்எம்சி என்ன சொல்லணும், நீட் பாஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்களால அப்ரோடே போக முடியும் அட்மிஷன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஃபீஸஸ் எல்லாமே வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு ஓரியன்டேஷன் கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு எடுப்பாங்க. நீங்கள் அந்த 1 இயரில் நீட் பாஸ் பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அட்மிஷனே அவங்க போடுவாங்க. நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம நினைப்போம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நினைப்போம். ஸோ வித்தவுட் நீட் வந்து பாசிபிளே கிடையாது. நீங்கள் பண்ணிக்கலாம். பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் அப்ரோட்லேயே இருந்துக்க வேண்டியது தான். அந்த சர்டிஃபிகேட் இங்கே வந்து ஒரு டிப்ளமோ லெவலுக்கு கூட அது வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்காது. அந்த சர்டிஃபிகேட்டோட சொல்கிறேன் வேஸ்ட்டு தான். நீங்கள் சும்மா தான் வச்சுட்டு எதுவும் யூசஸ் கிடையாது. சார், ஒன் மோர் டவுட்ஸ் மட்டும். இப்போ நான் அப்ராட்ல படிக்கிறேன். நான் இந்தியால வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எதாவது ப்ரிப்பேர் பண்றேன். எம்ஆர்பி எக்ஸாம் என்னால எழுத முடியுமா? நீங்க வந்து இந்தியாவில் வந்து அந்த இங்கே எலிஜிபிலிட்டி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம்ஸ் எழுதலாம். ஆனால் அதுக்கான நாம்ஸ் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் நிறைய இருக்கு. உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நாம்ஸ் இருந்தால் நீங்கள் வாங்கலாம். அதுக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே கரெக்டாக இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதலாம் எக்ஸாம். இப்போ நீங்கள் சொல்றது பார்த்தா நான் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் இங்கே இருக்கிற எம்ஆர்பி எக்ஸாம் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாவே உங்களுக்கு இந்தியாவில் ஈக்குவலுக்கான எம்பிபிஎஸ் ஆகிடுது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் மெடிக்கல் கவுன்சில் ரெஜிஸ்டர் பண்ணி நார்மலாக உங்களுக்கு இந்தியாவில் பண்ணுறது அப்ராட் சேம் தான். உங்களுக்கு அது ஈக்குவலண்ட் உங்களுக்கு வந்துடும். அது உங்களுக்கு எந்த இஷ்யூஸ் வராது உங்களுக்கு. ஓகே ஓகே சார். சார், மெயினான டவுட்ஸ்னா இது எல்லாமே ஓகேங்களா? ஸோ எங்களை ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் அப்ராட்ல பண்ணணும். எம்பிபிஎஸ் பண்ணுறது எல்லாரோட கனவுனே சொல்லலாம் ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் என்னால் எடுக்க முடியல, எனக்கு கம்மியா இருக்கு, நான் அப்ராடு போறேன் ஓகேங்களா, என்னால் ஃபீஸ் இவ்வளோ பே பண்ண முடியாது, நான் அப்ராட் போய் படிக்கிறேன் அப்படின்னா இது வந்து கரெக்டான மெத்தடா? இல்லை, நான் என்ன சொல்லுன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் பிரிச்சுங்க. அதில் நான் எல்லாத்தையும் சொல்கிறதா, உங்களுக்கு ஒரு மார்க் உங்களால் அஃபோர்டபுள் ஃபீஸ் இங்கே பே பண்ணணும்னா ஜாயின் பண்ணுங்க. அவ்வளோ கவுன்சிலிங்ஸ் பாருங்க. உங்களுக்கு ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ்லாம் ஒரு 5 to 6 lakhs அது ஓகேனா நீங்கள் இங்கேயே ஜாயின் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணலாம், லாஸ்ட்டே ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தது அவங்க ஒரு 500 above எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த 4 lakh பேக்கேஜ்லேயே கிடைக்கும். ஆனால் அவங்க தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரோடில் போய் ஜாயின் ஒரு பிலோ ஒரு 300 இருக்கீங்க, உங்களுக்கு இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டில் தான் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் அப்ராட் போங்க. அது பிஃபோர் இங்கே நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்கிறது. ஏன்னா மார்க் கம்மியாக தான் நீங்கள் தைரியமாக போகலாம். ஒரு 500 above வச்சிருக்கவங்க நீங்கள் ஏன் அப்ராட் போகணும், இங்கேயே அந்த ஃபீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சார், ஒன் மோர் டவுட் என்னன்னா, இப்போ அப்ராட்ல நான் பிளான் பண்ணுறேன் ஓகேங்களா, ஏதோ ஒரு கண்ட்ரி சூஸ் பண்ணுறேன். பட் அந்த கண்ட்ரியில் இருக்கிற காலேஜஸ் ஹாஸ்பிட்டலோட இருக்குமா
ஓகேங்களா. நான் என்ன டவுட் அப்படின்னா என்எம்சியோட என்ன சொல்றாங்க அப்படின்னா ம். ஹாஸ்பிட்டலோட இருக்கிற காலேஜஸ் மாதிரி நீங்க பண்ணாதான் வந்து இது இட்ஸ் எலிஜிபிள்ன்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நான் இது எப்படி அனலைஸ் பண்ண முடியும்? டை அப் ஹாஸ்பிட்டல் காலேஜஸ் வந்து பாசிபிளா எம்பிபிஎஸ் பண்றதுக்கு? ஆக்சுவலி அப்ரோட்ல பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம இந்தியன் மாதிரி மெடிக்கல் காலேஜோ பெரிய பில்டிங்ஸ்லாம் இருக்காது. ம். ஸோ இப்பதான் எல்லாமே டெவலப் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு காமனான ஒரு ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. இப்போ எம்பிபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அப்ரோட்ல மோஸ்ட்லி கவர்மெண்ட் காலேஜ் தான், பிரைவேட் காலேஜஸ் கிடையாது. பிரைவேட் காலேஜ் கம்மி தான். ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலமா ஒரு ஹாஸ்பிட்டல் கம்பைன் பண்ணி ப்ராப்பரா எம்ஓ சைன் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் அட்டாச் பண்ணியிருக்காங்கன்னா ஓகே நீங்க பண்ணலாம். பட் வெறும் காலேஜ் மட்டும் தான் இருக்கு, ஹாஸ்பிட்டல் டைப் இல்ல அப்படின்னா நீங்க பண்றது வந்து நீங்க யோசிச்சு பண்ணணும். ஏன்னா அப்படி பண்றது எலிஜிபிள் வராது. நீங்க ஒன்ஸ் ஒரு காலேஜ் விசாரிக்கிறீங்கன்னா, ஏன்னா ஒரு காலேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்பே தனியா நீங்க வந்து பே பண்ணணும். அது யாரும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்க வேற ஹாஸ்பிட்டல்ல போய் இன்டர்ன் பண்றப்போ அந்த ஹாஸ்பிட்டல் இவங்க ஒரு அமௌண்ட் மந்த்லி பே பண்ணணும். சில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் நீங்க நல்லா பண்ண உங்களுக்கு அந்த காலேஜ்ல ஸ்காலர்ஷிப் தராங்க, இன்டர்ன்ஷிப் ஸ்டைஃபனும் தராங்க. நீங்க அதை பார்த்து அட்மிஷன்ஸ் போடுங்க. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து அட்மிஷன் போறவங்க சொல்ல மாட்டாங்க. இதுல ஒரு நெகட்டிவ்ல வருன்றதுக்காக சொல்ல மாட்டாங்க. நீங்க தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் இம்பார்ட்டண்டா சொல்றது ஃபீஸ் கம்மியா இருக்குன்னு அட்மிஷன் போட்டுறாதீங்க. அது மாதிரி அதுக்குன்னு ஃபீஸ் அதிகமாகவும் அட்மிஷன் போடும். ப்ராப்பரா இது எல்லாமே விசாரிங்க. என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவார் இவ்வளோ ஒரு 20 lakhs பட்ஜெட், இன்னொருத்தர் என்ன சொல்ல நான் உங்களுக்கு 15 lakhs பட்ஜெட்ல பண்ணித்தரேன். எப்படி அந்த 5 lakh டிஃபர் ஆகுது நீங்க வந்து யோசிக்கணும். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரெண்ட், ஏன் இதெல்லாம் வந்து கம்மியாகுது, நீங்க எல்லாமே பிளான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்க வந்து அதர் எக்ஸ்பென்ஸையும் நீங்க பிளான் பண்ணணும். லைக் உங்களோட பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இருக்கும், அங்கே வந்து டிராவலிங் எக்ஸ்பென்ஸ், இதெல்லாமே நீங்க பிளான் பண்ணி தான் ஒரு பட்ஜெட்டை கால்குலேஷன் பண்ணணும். ஃபீஸ் மட்டும் தான் அப்படின்ற மாதிரி நீங்க பிளான் பண்ணாதீங்க. அப்ராட்ல படிக்கணும்னா என்ன மீடியம்ல படிக்கணும்? இங்கிலீஷ் மீடியம். ஸோ வேற அவங்க கண்ட்ரியோட லாங்குவேஜ் நம்ம எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஆக்சுவலி சைனால மட்டும் தான் அப்படி இருந்துச்சு. மற்ற எல்லாமே இப்போ எல்லாமே இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் மீடியம் படிச்சா நம்ம என்எம்சி ரூல்ல அப்ரூவல் இருக்கு. இங்கிலீஷ் மீடியம் தான் கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓகே 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 சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.